இருந்ததான். இந்த ஆட்டத்தை நிப்பாட்டுறதுக்காக மலைகளை படைச்சிருக்காரு, அப்புறம் மனுஷனை படைச்சிருக்காரு. இப்ப இந்த மனுஷன் போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த உலகத்திலேயே வலிமையானது எதுன்னு. இந்த மலைதான் வலிமையானதான். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த மலையை விட வலிமையானது இரும்பு. இந்த மலையை உடைச்சிரும், உளியனால மலையை உடைக்க முடியும். மலையை விட வலிமையானது இரும்புன்னார். இப்ப இவன் கேட்டா, இரும்பை விட வலிமையானது நெருப்பு, இரும்பையே உரிக்கிறோம். நெருப்பு. நெருப்பை விட வலிமையானது நீர், நெருப்பு அணைச்சிரும். நீர். இந்த நீரை விட வலிமையானது நீரை காற்று அசைக்கும், காற்று வலிமையானது. இப்ப இந்த மனுஷன் கேட்டான், காற்றை விட, நீரை விட, நெருப்பை விட, மலையை விட, இரும்பை விட வலிமையானது எதுன்னு. கடவுள் ஒரு விரலை நோக்கி அவனை நோக்கி நீட்டினார். இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாமல், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் எவன் ஒருவன் தானம் செய்கிறானோ, எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு உதவுகிறானோ, அவன் ஐம்பூதங்களை விட வலிமையானவன் கடவுள் கத்துக் கொடுத்தாராங்க. தான் செய்யக்கூடிய இந்த தானங்களை, தான் செய்யக்கூடிய உதவிகளை விளம்பரத்துக்காக இல்லாமல், தன்னலத்துக்காக இல்லாமல், எவன் ஒருவன் மக்களுக்காக